இயேசுவின் நாமத்துல உங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பாஸ்டரா எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்க எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் நான் இப்ப போட போறேன். அந்த பிக்சரை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரீசெண்டா தான் பார்த்துருப்பீங்க. இங்க அந்த பிக்சரை அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே சர்ச்சுக்கு போற ஆட்களா இருப்போம். ஓகே, இந்த போஸ்டர் நேத்து ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா ஷேர் பண்ணப்பட்டது. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும். என்ன தோணுச்சு உங்களுக்கு இதை பார்த்தீனும்? ஆக்சுவலா இது சர்ச் மாதிரியே தெரியல. ஆக்சுவலா அது சர்ச்லாம் வேற மாதிரி இருக்கும். சிலுவைகள் எல்லாம் போட்டு, இங்க சிலுவையும் இல்லை, எதுவும் இல்லை. என்னடா அது வாக்குதத்த வசனம் தானே கொடுப்பாங்க. ஆனா வேர்ட் ஆஃப் த இயர், வேர்ட்னா வார்த்தை, வசனம்னா வேர்ஸ். ஓகேவா? நம்ம எதுக்கு ஷேர் பண்ண சொன்னது முன்பதாக நம்ம வந்து பர்சனல் ப்ராமிஸ் ஷேர் பண்ணோம்ல, அது எதுக்கு நான் வாக்குதத்த வார்த்தை தான் நம்ம ஷேர் பண்ணோம், சாரி வசனம் ஷேர் பண்ணோம். ஆனால் எஸ்ஐசில நம்ம பார்க்க போறது வாக்குதத்த வார்த்தை. ஓகேவா? சோ எஸ்ஐசில நம்மளுடைய கல்ச்சர் எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, அநேக வசனங்களால கர்த்தர் நம்மளை போஷிக்க போறாரு. ஆனால் ஒரு வார்த்தையை சார்ந்து அந்த வார்த்தை முழுவதுமா எப்படி சொல்றது, இப்போ ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்பட்டேன். எனக்கு ஒரு பேர் வச்சிட்டார். ஃபர்ஸ்ட் நெல்சன் பேர் வச்சுட்டு எனக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும், அனைத்து செழிப்பும், அனைத்து நன்மைகளும் என் பேர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுல இருந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு நீர் வழிச்சு மாதிரி பொங்கி வழிந்து எங்கெல்லாம் போய் என்னுடைய பிரசன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் எல்லாருமே ஆஸ்வதிக்கப்படும். அது போல நான் இப்ப குறிப்பிட போகிற இந்த வார்த்தையில நம்மள எஸ்பெஷலா இந்த எஸ்ஐசி திருச்சபையார யார் யாரெல்லாம் நம்மளோட இணைந்து பயணிக்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லா இந்த வார்த்தையில இருந்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? எக்ஸைட்டடா இருக்கிறவங்க ஒரு ஒரு ஹார்ட் ஒரு எமர்ஜி போடுங்களேன் சாட்ல இல்லைன்னா ரியாக்ஷன்ஸ்ல. எஸ் எஸ் ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? எஸ், நிறைய ஹார்ட்ஸ் நான் பாக்குறேன். எக்ஸைட்டடா இருக்கிறவங்க உங்களுடைய இந்த நம்மளுடைய திருச்சபையோடைய வேர்ட் ஆஃப் த இயர், இந்த வருடத்தின் வார்த்தை என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் இந்த வேர்ட் ஆஃப் த இயர் ரொம்ப முக்கியம்னா, இது வந்து ஃபாரின் கல்ச்சர். மோஸ்டா இந்தியால இது ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. எலிவேஷன் சர்ச்ல எல்லாம் வேர்ட்ஸ் ஆஃப் தி இயர் போட மாட்டாங்க. வேர்ட் ஆஃப் தி இயர் பாஸ்டர் ஸ்டீவன் ஃபுட்டிங். ஓகேவா? அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான் இந்த சப்ஜெக்ட். எனக்கு அப்பயே செம்மையாகுது இது மேட்டர். ஏன்னா வேர்ட்ஸ் போட்டா ஒரே வேர்ட்ஸ்ல லாக் ஆயிட வாய்ப்பு இருக்கு. ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா, உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு வந்து போன வருஷம் நான் ஒரு 2-3 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து எனக்கு அசென்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. ஏற்றம். ஓகேவா? ஃபிளைட் எமோஜி, ஃபிளைட் சிம்பிள். ஓகேவா? ஏற்றம். போன வருஷம் எனக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது மனநிறைவு, திருப்தி. என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க. பிக்சரோட காட்டுவார் சில டைம். இது பர்சனல். ஓகே, ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது எகிரி குச்சி செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்த வருஷம் விராட் கோலி போட்டோ போட்டுப்பேன். செஞ்சுரி வச்சுட்டு ஓடி வந்து எகிரி குதிக்கும் போது எகிரி அந்த ஏர்லயே ஒரு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உனக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், மனநிறைவா இருக்கும், திருப்தியா இருக்கும். எந்த அளவு திருப்தினா, உன்னால அதை தாங்கவே முடியாது. எகிரி ஏர்ல தான் செலிப்ரேட் பண்ணுவேன். எகிரி ஒரு விராட் கோலி செஞ்சுரி ஆச்சு எப்படி அளவு எகிரி அந்த மாதிரி பண்ணுவாடான்னாரு. சொன்னதை விட 100 மடங்கு அதிகமா வந்து என்ன செலிப்ரேட் பண்ண வச்சாரு. காலு தரையிலேயே நிக்க மாட்டேது. நடனம் தான் ஏசப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் சீரும் சிறப்புமா வச்சிருக்கிறார். ஸோ அந்த எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த வேர்ட் ஆஃப் தி இயர் ரொம்ப முக்கியம். அந்த வேர்ட் சார்ந்த நிறைய வாக்கு வசனங்கள்லாம் நான் தியானிக்கலாம். ஆனா இந்த வார்த்தை நிறைவு சொல்லியிருக்கீங்க, வேற லெவல்ல ஆசீர்வச்சா. ஸோ நான் உங்களுடைய நிறைய திருச்சபைகள் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய சர்ச்சஸ்ல உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எஸ்ஐசில நம்ம பார்க்க போறது வேர்ட் ஆஃப் த இயர், வாக்குதத்த வார்த்தை. ஓகே, நம்ம ரொம்ப லேட் பண்ணாம உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஏற்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா அது என்ன வார்த்தைன்னு போலாம். ஓகே, ஆன் அ கவுண்ட் ஆஃப் 3, 2 and 1 go. Hallelujah. எஸ்ஐசி வேர்ட் ஆஃப் த இயர் 2025 என்ன அப்படின்னா, அப்கிரேட். இன்றைக்கு நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தை, அதாவது பைபிள்ல இருந்து வசனங்கள், பைபிள்ல இருந்து கதாபாத்திரங்கள் எதுவுமே பார்க்க போறது இல்ல. எதுவுமே இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மொரட்டு தியானம், மொரட்டு டீப் டைவ், ரொம்ப ஆழமான சத்தியங்கள்ல நம்ம போகிறோம். இந்த வருடத்திற்கான நமக்கான வார்த்தை அப்கிரேட். ஒரு சில பேர் ஆமைன் போடுறீங்க, ஆனா நிறைய பேர் ஏன் போடலன்னா, இது ரொம்ப
ட்விஸ்டடான ஒரு ஆங்கில வார்த்தை. அப்கிரேடா அப்படின்னா அப்படின்றவங்க, ஏன்னா சீரியஸா சொல்றேன், தாழ்மைக்கு சொல்ல, எனக்கு இந்த வார்த்தையோட ஆழமான அர்த்தம் தெரியாது. ஒரு ஒரு அவுட்லைன் தெரியும், ஆனா இதோட ஆழமான அர்த்தம் தெரியாது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதோட ஆழமான அர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம். அப்கிரேட், இந்த வேர்ட் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை நமக்கு என்று கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நன்றி சொல்றேன். ஏன்னா இப்போ அந்த அப்கிரேடோட எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பான்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? இந்த வருஷத்தோடைய வேர்ட் ஆஃப் தி இயர் என்னது? அப்கிரேட். போடுறீங்களா? சாட்ல போடுங்க. UPGRADE. முடிஞ்சா டைப் பண்ணி போடுங்க. அப்கிரேட், 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 அப்கிரேட். ஓகேவா? அப்கிரேட்னா என்ன? எந்த மாதிரி காரியங்கள் அப்கிரேட்? ஃபர்ஸ்ட் அப்கிரேட்னா தமிழ்ல என்னன்றத நம்ம வந்து சீரியஸா நம்ம டிராவல் பண்ணி போறோம். என் மூஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப்ல இருக்கும். நிறைய பிக்சர்ஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு டீச்சிங் கிளாஸ்ல தான் நம்ம இருக்க போறோம். டீச் பண்ண போறாரு ஆண்டவரு. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க, எதுக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து டீச்சிங் ஃபார்மேட் போறேன். நான் பிரீச் பண்ண போறதுல, இன்னைக்கு வந்து வேதத்தை நான் பிரசங்கிக்க போறதுல, இந்த அப்கிரேட் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, ஆழம் என்ன அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வர போறோம். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம வந்து இந்த வேர்டு குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது புரிஞ்சா மட்டும்தான் அடுத்து வரப்போற வாரங்கள்ல இருக்கிற ஆழமும், வார்த்தையோட ஆழமும் ரகசியமும் எல்லாமே நமக்கு புரியும். ஓகே, உங்க ஸ்கிரீன்ல வந்து பிக்சர் பிரசன்டேஷன் ஸ்லைட் தெரியுது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி 2025 வேர்ட் ஆஃப் த இயர் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அப்கிரேட். அப்கிரேட்னா அப்படின்னா அதான்ப்பா, முக்கியமான விஷயம். நான் எப்பவுமே சொன்னேன்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு கொடுத்த இது வந்து பிளைட். ஓகேவா? மேல் நோக்கின அசென்ஷன் சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ்ல ஏற்றம், மேல் நோக்கின பயணம். போன வருஷம் வந்து எகிரி குச்சி செலிப்ரேட் பண்றது. இந்த வாட்டி என்ன தெரியுமா? பிக்சர்ல இருக்கு பாருங்க, மேல் நோக்கின அப்பர் ஆரோ மார்க். ஓகேவா? மேல் நோக்கிய ஒரு குறியீடு. இந்த நாள்ல நம்ம எல்லாருக்குமே இனிமேல் மேல் நோக்கிய, இந்த வருஷம் ஸ்பெஷலா மேல் நோக்கிய பயணம் மாத்திரம் தான் இருக்குமே தவிர, எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கீழ் நோக்கிய பயணமும் அது இயேசு நாமத்தை செய்கிறேன். எஸ் எஸ் எஸ், என்னால அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்ந்து சொல்ல முடியும். ஏன்னா வார்த்தையை கொடுத்தது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த வார்த்தையின் பிரகாரமே அவர் வழிநடத்துவாரு. எங்களோட இணைந்து இந்த திருச்சபையோட, SIC திருச்சபையோட யார் யாரெல்லாம் இந்த வருடம் முழுவதுமா இணைந்து பயணிக்கிறீங்களோ, என் மேல் உள்ள ஜீவ ஊற்று, என் மேல் உள்ள அபிஷேகம், என் மேல உள்ள கிருபை அனைத்தும் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு பேர் தான் பாஸ்டர். எந்த மெய்ப்பெண் நல்லா சாப்பிட்டு புஷ்டியா கொழுமையா இருக்கிறானோ, அந்த மெய்ப்பெண்ணுடைய ஆடுகளும் புஷ்டியா கொழுமையா தான் இருக்கும். எந்த மெய்ப்பெண் வார்த்தையை சரியா உட்கொள்ளாம இருக்கிறாங்களோ மாதிரிதான் இருக்கு. ஏன்னா மெய்ப்பெண் கிட்ட இருந்தா வார்த்தை போகுது. அதனால என்னால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு சாட்சி சொல்லிட்டா. என்னுடைய அப்கிரேட் போன வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிசம்பர் மந்த். நான் டிசம்பர் மந்த் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டேன். அப்போ எனக்கு எனக்கு பார்த்த வார்த்தை, எனக்கு வந்த வேர்டே அப்கிரேட். அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ணார். ஓகேவா? அப்கிரேட் தான் நான் கேப்ஷனே போட்டேன் ஸ்டேட்டஸ் போடும் போது. அப்போ அந்த வார்த்தையுடைய தாழ்வு நான் என்னால ஸ்ட்ராங்கா உணர முடியாது. தூக்கிட்டாரா, தரத்தையே தூக்கிட்டாரு, அடுத்த லெவலுக்கு தூக்கி போயிட்டாரு. இந்த நாள்ல, இந்த வருடங்கள் முழுவதுமா நம்மளுடைய தராதரத்தையும் நம்மளுடைய தரத்தையும் மேல் நோக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு வேற லெவல்ல உயர்த்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஒரு ஆமீன் போடுங்களேன். ஹல்லேலூயா. எஸ். ஓகே. சோ இந்த அப்கிரேட்னா என்ன? ஏன்னா இது ஒரு ஆங்கில வார்த்தை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தமிழ்ல ஒரு சூப்பரான நச்சுன்னு ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா பட்டுன்னு புரிஞ்சிடும் நமக்கு. எக்ஸாக்ட் தமிழ்ல என்ன வேர்டு பிரதர் இது? இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு நல்லா எங்கேயோ கேள்விப்பட்டோமா, இது வந்து ரொம்ப அயலான ஒரு வார்த்தை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு வேர்ட் எல்லாம் இல்லை. ஓகேவா? அப்கிரேட்ன்றது அங்கங்க பயன்படுத்துற இதுதான். காலேஜ் பசங்க, இந்த கம்ப்யூட்டர் படிக்கிற பசங்க அப்கிரேட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கும். ஆனா மீனிங் என்ன, இதோட ஆழம் என்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் பைபிள் சார்ந்த காரியம்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஆழமா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஓகே, லெட்ஸ் கெட் ரெடி. தமிழ்ல அப்கிரேட் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மேம்படுத்தல். இதுல வந்து மேம்படுத்துன்னு இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேட். ஆனா ஆக்சுவல் மீனிங் நம்ம பேசும்போது சொல்றது என்னன்னா, அப்கிரேட் ஆகும் அப்படின்னா, டேம்பா கொஞ்சம் மேம்படுப்பா, மேம்படுத்தல். 2025 இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க போகுது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுவும் மேல் நோக்கின ஒரு வாழ்க்கையை, மேல் நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப இந்த வேர்ட் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு வேர்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வேர்ஸ் வந்துச்சுன்னா வேர்ஸ வந்து
அதான் அந்த வசனத்தை ஆழமா தியானிக்கணும். அந்த வசனங்கள் நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்கும், பின்னணி இருக்கும். எதுக்காக அந்த வர்ஸ் கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? இப்ப நான் என்னுடைய பெர்சனல் ப்ராமிஸ் படிச்சேன் இல்லையா? அது வந்து ஈசாக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஆ அப்போ அதோட பின்னணி என்ன? அப்ப நம்ம வந்து ஈசாக்கு அதிகமா தியானிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆழமா போயின்னே இருக்கும் பாருங்க. ஆனா அதே போல இந்த வேர்டுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வருகிற நாட்கள்ல பிப்ளிக்கலா இந்த வேர்டு இது சார்ந்த காரியங்கள் அதெல்லாம் தியானிக்க போறோம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இது வந்து வேர்ட் ஆஃப் த இயர் தான். புரியுதா? வேர்ட் ஆஃப் தி இயர் அப்கிரேட். ஓகே. இந்த வருஷத்திற்கான வார்த்தை. ஆனா எஸ்ஐசில மாசம் மாசம் அப்கிரேட் சார்ந்த அப்கிரேடுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். ஓகேவா? ஜனவரிக்கு என்ன வார்த்தை? ஸ்பெஷலா அதாவது முழு வருஷத்துக்கு அப்கிரேடு. எந்த விதமான அப்கிரேட எந்தெந்த மாசங்கள்ல ஆண்டவர் கொடுக்க போறாருன்றத ரொம்ப எக்ஸைட்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணி அதிக தாகத்தோட காத்திருந்து நீங்க வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வருஷம் பிரம்மாண்டமா நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஐசில நம்ம கேட்க போகிறோம். இந்த வருஷத்திற்கான ஜனவரிக்கான பிரத்யேகமான வார்த்தை என்ன என்பதை 5ஆம் தேதி வர வர சண்டே மெசேஜ்ல நான் சொல்றேன். அது வேற லெவலு. அது எனக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கச்சுதுங்க பாரு எக்ஸைட்மெண்ட். அதெல்லாம் நான் ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், 2 மணி நேரம் மெசேஜ் போயிடும் போல. அதனால எப்பா இருப்பா இன்னைக்கு வந்து அப்கிரேட்னா என்னன்றதை மட்டும் டீச் பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்ப சண்டே எடுத்துட்டு போலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பிரத்யேகமா அதுக்கு உட்காரும் போது நல்ல ஆழமான தியானத்துல போலாம். இன்னைக்கு வந்து பிரேயர்ல மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் டேனியலும் நானும் சேர்ந்து சூப்பரா இருந்துச்சுல ஆராதனை. ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து துதிச்சோம், ஜெபிச்சோம். ஓகேவா? சோ இன்றைக்கு வந்து இந்த வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ஒரு அவுட்லைன் மட்டும் படிச்சுட்டு வருகிற நாட்கள் ஆழமா பயணிக்கலாம். ஹalleluya. சோ மேம்படுத்தல் பக்கத்துல இருந்தா யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லுங்க. மேம்படுத்தப்படு, மேம்படுத்தப்படு. இன்னொரு இந்த பக்கம் யாரா உட்கார்ந்திருந்தா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன மேம்படுத்த போறாரு. இப்ப என் பக்கத்துல யாரும் இல்ல பாருங்களேன், வருத்தமா இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த வருஷம் இருப்பாங்க என் பக்கத்துல. ஹalleluya. ஓகே. இந்த வருஷம் தனியா இருக்கிறதுனால என் பக்கத்துல யாரும் இல்லைன்றதுனால நானே என்ன பார்த்து சொல்லிப்பேன். டேய் நீ மேம்படுத்தப்பட போறடா. ஹalleluya. நெல்சன் அப்கிரேட் ஆக போற. நெல்சன் அப்கிரேட் ஆக போற. நீங்க உங்க பேர் வச்சு சொல்லுங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? தீர்க்க தரிசன வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு மோசமான தப்பான வார்த்தைகள் நம்மளை குறிச்சு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஓகேவா? அதையும் நம்ம மனசு காதெல்லாம் கேட்டு இனிமேல் பேச போற வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருக்குது. அதையும் நம்ம மனசும் நம்மளுடைய காதுகளும் கேட்க கடவுது. சொல்லலாமா? நம்மளை பார்த்து நம்மளே சொல்லலாம். உங்க பேர் வச்சு சொல்லுங்க. இப்படி சொல்லலாம். நான் மேம்படுத்தப்பட போகிறேன். நான் மேம்படுத்தப்பட போகிறேன். இயேசு என்னை மேம்படுத்த போகிறார். நிறைய பேர் வந்து மேன்மையாக்க போகிறார் சொல்லுங்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. கரெக்டான வார்த்தை அப்கிரேட். மேம்படுத்த போகிறார், மேம்படுத்த போகிறார். மேம்படுத்துதல் என்றது ரொம்ப அழகான எனக்கு புரியுற மாதிரியான தமிழ் வார்த்தை. ஆனா ஆங்கிலத்திற்குள்ள நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு டீப் டைவ் பண்ணும்போது நிறைய அர்த்தங்கள் கொண்ட விஷயம் இருக்குது. ரீசெண்டா நம்ம எஸ்ஐசில ஃபேவர் அப்படின்ற கடாட்சம், ஃபேவர் அப்படின்ற வார்த்தையோட தியானத்தை நம்ம வந்து 22ஆம் தேதி டிசம்பர் நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம். டீப் டைவ் பண்ணோம். பயங்கரமான வெளிப்பாடுகள் கிடைச்சது. அது போன்ற ஒரு காரியமா தான் இந்த நாளுடைய வார்த்தையா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு 2 வாரம் கழிச்சுலாம் ஃபீட்பேக் அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ் அவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது பாருங்க வேர்டு. ஹalleluya. எஸ் இது வந்து கூகுள்ல இருந்து எடுத்தது தான். ஜஸ்ட் அர்த்தங்கள் மட்டும் புரிஞ்சுக்கலாம். அப்கிரேட்னா என்ன அப்படின்னா டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி. ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிளைட்ல ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவர் வந்து டூரிஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்குது, பிசினஸ் கிளாஸ்ன்னு இருக்குது. சாதாரண நபர்கள் உட்கார்ற ஒரு கிளாஸ் டூரிஸ்ட் பசங்க நம்மள மாதிரி பசங்கலாம். ஆனா பிசினஸ் கிளாஸ்னா பெரிய பெரிய தலைங்க விஐபிலாம். அப்கிரேட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏன்பா சார் உங்க சீட்டு இங்க இல்ல சார். ஏன் சார் இங்கதான் சார் என் டிக்கெட் கார்டு. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க சார். 2025 சார் எஸ்ஐசி வந்துட்டீங்களே வார்த்தை என்ன வந்துச்சு அப்கிரேட் சார். அவ்வளவுதான் சார் ஆர்டர் அப்கிரேட் பண்றாரு. நீங்க ஏஞ்சிக்கோங்க. ஏஞ்சிக்கோங்கன்னும் போது நமக்கு என்ன மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறும். ஐயோ ஃபிளைட்டை விட்டு இறங்க போறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. சார் நீங்க வந்து விஐபி பேசஞ்சர். இனிமேல நீங்க என்ன பண்ணுங்க இந்த சாதாரண டூரிஸ்ட் சீட்டை விட்டு ஏஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான விஐபி சீட்டிங் இருக்கு. பிசினஸ் கிளாஸ்க்கு உங்களை ஏசப்பா ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. வாங்க உங்க பொட்டி மணிக்கெல்லாம் கொடுங்க. தூக்கின்னு வரதுக்கு ஆளுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பிசினஸ் கிளாஸ் கூட்டின்னு போக கத்துறவராங்க. அதுக்கு பேர் தான் அப்கிரேட். அப்கிரேட்னா ஒரு தராதரத்துல இருந்து ஒரு தரத்துல இருந்து அடுத்த தரத்திற்கு. அடுத்த தரம்னா கொஞ்சம் சுமாரான சீட்ல இருந்து அடுத்த சுமாரான சீட் இல்ல. அப்கிரேட்னா இருக்கிறதுல பெஸ்ட். ஓகேவா? ஒரு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இருக்கு. அது அப்கிரேட் பண்ணும்போது இருக்கிறதுல இப்போதைக்கு இப்ப போன் அப்டேட் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரிதான். இப்ப போன்ல ஒரு சாஃப்ட்வேர் வருதுன்னா ஏன்பா இப்போதைக்கு இருக்கிறதுல இதான் பெஸ்ட். அதனால இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணிக்கோ, சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை பத்தி தான் நான் பேசிக்கிறேன். ஓகே. சோ நம்மளுடைய வாழ்வாதாரம் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்ததுலயும் இந்த வருஷம் தி பெஸ்டா இருக்கு. என்னது
தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்லாம் கிடையாது, தி பெஸ்ட். அப்பா, என்னோட இத்தனை வருஷம் பயணத்துல இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான அப்கிரேடடான வருஷத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு நீங்க சொல்லத்தக்கதாக 2025 ஷைன் இன்டர்நேஷனலி கம்யூனிட்டியோட மெம்பர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், நான் வந்து இந்த வார்த்தையை வந்து கம்மிதான், ஏன்னா வெவ்வேறு சபைகள் வந்து அட்டன் பண்றேன். ஆனால் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகம், யூடியூப்ல கேட்கிற ஆட்கள் அதிகம், ஷேர் ஆகுதுல வார்த்தை, அதை கேட்கிற ஆட்கள் அதிகம். அதனால என்ன மெம்பர்ஸ் கிடையவே கிடையாது. இந்த ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். ஓகேவா? ஓகே. அப்கிரேட், தி ஆக்ட் ஆஃப் அப்கிரேடிங். புரியுதுங்களா? ஒரு லெவல்ல இருந்து நம்மளோட இருக்கத்திலே இதை தாண்டி எந்த ஸ்டேட்டும் இல்லடா, இதை தாண்டி ஒரு அப்கிரேட் இல்ல, அடுத்த அப்கிரேட் வந்தா சொல்றேன்ற வரைக்கும் இதை தாண்டி ஒரு பெஸ்டான சூழல் இல்ல உங்க லைஃப்ல. அந்த சூழலுக்கு உன்னை நான் தள்ளுறேன். இதை தாண்டி ஒரு பெஸ்டான ஒரு நிலைமையே இல்ல, அங்க நான் உன்னை தள்ளுறேன்னு சொல்லத்தக்கதாக வேற லெவல் ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். வேற லெவல் ஒரு அப்கிரேடை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போறாரு. வேற லெவல் ஒரு மேம்பாட்டை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். இன்னொரு சில அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர் சொல்லுது, the act of improving something by raising it to a higher grade. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரியுமா இந்த கூகுள்ல இருந்து எடுத்து இந்த வார்த்தையோட அர்த்தம் சொல்றேன்? நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கு. இது அப்படியே நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்குதான் ஹெல்ப் பண்றேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? தி ஆக்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் சம்திங். ஓகேவா? பை ரைசிங் இட் டு ஹையர் கிரேட். நான் சொன்னல இதுக்கு முன்னாடி, இருக்கிறதுலே இது வரைக்கும் நீங்க இருந்த பெஸ்டான வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் உங்களை மற்றவங்க கூட கம்பேரே பண்ணிக்காதீங்க. 2025 நம்ம எல்லாரும் எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, என்னுடைய இப்ப எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. ஓகேவா? நான் எப்படி என்ன பார்ப்பேன்னா, 29 வருஷம் இல்லாம பெஸ்டான வெர்ஷன் ஆஃப் நெல்சனை நான் 2025 பார்க்க போறேன். ஏன்னா ஆண்டவர் என்ன அப்கிரேட் பண்ணிட்டாரு, பண்ண போறாரு சொல்ல வரல. ஹல்லேலூயா. பண்ணிட்டாரு. இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுக்கு உண்டா, நீங்க எப்ப ஆமென் ஹல்லேலூயா சொல்லி ரிசீவ் பண்றீங்களோ அப்கிரேட் அப்பவே கிராண்டட் ஆயிட்டோம். டிக், இந்த டவுன்லோட் பண்ணும்போது போடுவோம்ல, டவுன்லோட் ஆப்ஷன் அமுத்தினாலே போதும். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸ் எடுக்கும், போனை ரீஸ்டார்ட் பண்ண. அதெல்லாம் நம்ம வேலையே இல்லை, அது ஆண்டவர் பார்த்துப்பாரு. டவுன்லோட் ஆப்ஷன் தட்டுறனா அவ்வளவுதான் மேட்ரு. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றேன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது டவுன்லோட் அடிச்சிட்டீங்க ஆமேன்னு சொல்லிட்டு, அதனால இனிமேல் நடக்கிறதுலாம் ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. சொல்லிட்டு பாருங்க இந்த வார்த்தை, தி ஆக்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் சம்திங் பை ரைசிங் டு ஹையர் கிரேட். ஏன்பா, இதை விட பெஸ்டான ஒரு கிரேடே கிடையாது, இதுதான் பெஸ்டே. அந்த லெவலுக்கு உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் இப்ப நான் சொல்றேன். இங்க யாருக்கிட்ட நான் வந்து சிஸ்டர் பிரதர் நீங்க வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் ஆகுங்கன்னு சொல்ல வரல, அப்கிரேட் பண்ணப்படுவீர்கள். அதாவது இப்ப நம்ம தான் ஒரு போன் வச்சுக்கலாம், சாஃப்ட்வேர் அப்டேட் தேவைப்படுது, இன்ஸ்டால் பண்ணுங்கன்னா கை வைக்கிறது அந்த போனை யூஸ் பண்றது யாருன்னா ஏசப்பா. ஓகேவா? பசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், அந்த திரியேக தெய்வம் இத வேலையை பார்க்கணும். நீங்களும் நானும் கம்முன்னு சரண்டர் ஆயிட்டு சும்மா இருந்தாலே போதும். அந்த சிஸ்டமுக்கு தேவையான இந்த சிஸ்டம், நெல்சன் ஆகிய இந்த சிஸ்டம், உங்க பேர் சொல்லிக்கோங்க, உங்க சிஸ்டமுக்கு தேவையான, உங்க உடலுக்கு தேவையான, உங்க மனதிற்கு தேவையான, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான, உங்க மனநிலைக்கு தேவையான அனைத்து அப்கிரேடையும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அது அவருடைய வேலை. அவருடைய வேலையை நீங்க எடுத்துன்னு பயங்கரமா முன்னேற போற பிரதர், பயங்கரமா உழைக்க போற பிரதர். இப்ப சில பேர் கை கால்லாம் துடிக்குது, பிரதர் நான் என்னதான் பண்ணும்? ஏங்க கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பண்ணாம இருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது ஒண்ணு சொல்லும், போன்ல நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒண்ணு சொல்லும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது போன் சூடாகும், அதனால போனை நோண்டாதீங்க, போனை நோண்டேட் ஆகும், அதுவே ரீஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதுவே கூல் டவுன் ஆயிடும். போன் சூடாச்சுன்னா பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என் போன் எல்லாம் வரும். அது போல எல்லாமே நம்மள தாண்டின காரியம். அது போல நம்மளோட லைஃப் இந்த இயர் ஃபேஸ் பண்ண போகிறேன், நான் என்னெல்லாம் பண்ணுன்றத மெசேஜ்ல சொல்லுவார் ஆண்டவர். தெரியாது, இப்போதைக்கு நான் சஜஸ்ட் பண்றது, நீங்க பெருசா எதுவும் பண்ணாதீங்க, அவர் பண்ணுவாரு. ஜஸ்ட் அவருக்கு ஒத்துழைச்சா போதும். அப்கிரேட் யாரு பண்ண போறாருன்னா ஏசப்பா பண்ண போறாரு. நம்ம கம்முன்னு அவருக்கு அவைலபிளா இருந்த போதும். சினோனிம்ஸ், அதாவது இன்னொரு அர்த்தங்கள், ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் என்ன அப்கிரேட் நம்ம பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இம்ப்ரூவ் போட்டிருக்கு பாருங்க ஸ்கிரீன்ல. இம்ப்ரூவ், அதாவது அப்கிரேட்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான நமக்கு புரியுற மாதிரி சின்ன சின்ன அர்த்தங்கள் என்ன தெரியுமா? இம்ப்ரூவ், இந்த வருஷம்
நாம் நிறைய காரியங்கள்ல அநேக காரியங்களை இம்ப்ரூவ் ஆக போறோம். ஹalleluya, ஆமென். ஆமென் சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணுங்க. சாட்ல போகணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க நான் சொல்லும் போதே ஆமென் வச்சீங்கனாலே போதும். ஹalleluya. எஸ், இம்ப்ரூவ். ரெண்டாவது வந்து பெட்டர் ஆக போறோம். பெட்டரா காரியங்களை பெட்டரா மாத்த போறோம், என்ஹான்ஸ் பண்ண போறோம். அதாவது ஆல்ரெடி சுமாரா தான் பிரதர் இருக்கு. ஐயோ சுமாரா இருந்தா பத்தாதுங்க, அடுத்த லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் தள்ளலாம். இது கூட இதை சேர்த்துக்கலாம், நல் காரியங்களை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் என்ன தெரியுமா? பெஸ்ட். ஏங்க அதெல்லாம் கைகள்லயே செய்யப்படுறது. எல்லாருக்குமே இது வந்து இந்த ஷோகேஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. கஸ்டமைஸ் ப்ராடக்ட்லாம் ஐயோ இதெல்லாம் நீங்க தனியா கஸ்டமைஸ் பண்ணி செய்யணும். இப்போ அந்த கல்யாணத்துக்கு மோதிரம் எல்லாம் வைப்பாங்கல்ல, ஜென்ரலா போய் ஒரு நகை கடைக்கு போயிட்டு மோதிரம் இந்த மோதிரம் அந்த மோதிரம் பார்க்கறது சாதாரண மேட்டர். ஆனா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்னா எனக்கு இந்த பேர்ல மோதிரம் வேணும், அதனால நீங்க எனக்கு அச்சடிச்சு கொடுங்கன்றாங்க தெரியுமா? அதுதான் கஸ்டமைஸ். அது போல நம்ம எல்லாருமே தேவனால அச்சடிக்கப்பட்டவர்களாய் அப்கிரேடட் வெர்ஷனா இருப்போம். நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டான். ஒரே திருச்சபை சேர்ந்தவர்களா இருந்தாலும் நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் கர்த்தரால பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்தில் கஸ்டமைஸ் பண்ணப்பட்டவன். 2025க்குன்னு ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்ல ஆண்டவர் என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால எப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மாதிரி உனக்கு இல்லைன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்காத. ஏன்னா நீ வேற நான் வேற, நீ வேற லெவலு, உனக்கு வேற ஆஹ் வரங்கள் வேற கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, எனக்கு வேற லெவல் வேற கிருபைகள் கொடுத்துக்கிறாருன்ற மாதிரி. ஓகேவா? டச் அப். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போலாம். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா இதுல போட்டுக்கிறாங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, அப்கிரேடிங்னா என்ன அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் தான், நம்ம அதே தான். உடல் மாறிடுச்சா ஒண்ணும் மாறல. 31ஆம் தேதிக்கு 1ஆம் தேதிக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. மனம் மாறிடுச்சா மாறிச்சு சொல்றான பெருசா உனக்கு எதுவுமே ஆனால் மாறுது. அது போல ஒரு விதமான இன்டர்னல் சேஞ்ச கர்த்தர் இந்த நாள்ல அனுமதிக்கிறார். இயேசு நாமத்துல இதை கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் இதை தீர்க்க தரிசன வசனமா நான் வைக்கிறேன். ரோமன்ஸ் 12:1 and 2 சொல்ற மாதிரி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், இதுவே நீங்க செய்யத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனையை இந்த வருஷத்துல நம்ம கர்த்தருக்கு செலுத்த போகிறோம். இதுக்குள்ள பெஸ்ட் புத்தியுள்ள ஆராதனைனா என்ன அப்படின்னா, நல்ல ஒருத்த சத்தமா பாடுறதா அது சந்தோஷம் தான். ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட் ஆராதனை நம்மளுடைய லைஃப் தான். தேவன் எதிர்பார்க்கிற அப்கிரேடடான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப், ஹெவன்லி ஸ்டாண்டர்ட், பரலோக ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு லைஃப் நம்ம வாழ போகிறோம். அந்த விதமான அப்கிரேட்குள்ள நம்ம அனைவரையும் கர்த்தர் அனுமதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒண்ணும் பெருசா வெளியரங்கமா மாற போறலாம். ஆனால் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பெட்டர் ஆக்கிற ஒரு நியூவர் வெர்ஷன், ஒரு பெட்டர் வெர்ஷனா நாளுக்கு நாள் அப் டு டேட்ல ஒவ்வொரு சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்களுக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். கர்த்தருக்கு நம்மளுடைய அவைலபிலிட்டியை கொடுக்கலாம். ஓப்பன் ஹார்ட்டடா இருந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யலாம். அப்படின்னா சும்மா லேஸ்பட்ட வார்த்தை கிடையாது. ரைஸ், எழும்பு, மேல் நோக்கிய பயணம், ரைசிங் ஸ்லோப். அதாவது இந்த மலை ஏறுறாங்க தெரியுமா? மலை எப்படி இருக்கும்? அப்படியே மேல நோக்கி இருக்கும்ல. அது போல நம்மளுடைய வாழ்க்கை மேல் நோக்கிய பயணமா இருக்க போது. அஸ்டன்ட் நான் சொன்னல 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வச்சுன்னு ஏற்றம் அது இருக்க போது. கிளைம்ப், நிறைய பேர் வந்து இதையும் தீர்க்கதரிசன வார்த்தை நான் பேசுறவங்க மேல நிறைய பேர் உங்களுடைய எங்க வேலையில இருக்கீங்க, எங்கன்னா ஊழியர் இருக்கீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் இருக்கிற பதவிகளிலும் இப்பொழுது நீங்க இருக்கிற பொறுப்புகளை காட்டிலும் 1000 மடங்கு வேற லெவல் ஒரு அப்கிரேட். இதுக்கு மேல உயர்வு இல்லைங்க, இவ்வளவுதாங்க பெஸ்ட். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு இருக்குதோ 2025ல கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணுவாராங்க. அமேன். நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் நாம. we gonna climb ladders, we gonna climb ladders சொல்லுவாங்க. we gonna climb lift நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த லேடர் கேட்டு ஏறி போட்டி ஏற பழகலாம் இல்ல. டக்குனு கிருபையில ஏறி உட்காந்துருவேன், டக்குன்னு லிஃப்ட்ல கூட்டிட்டு போயிட்டு 1வது ஃப்ளோர்ல இருந்து 10வது ஃப்ளோர்ல ஏற்றின்னு போய் விட்டுறாரு. அவன் கஷ்டப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி மூச்சு வாங்கி படிக்கட்டுல ஏறி வருவான். நம்ம ஆள் என்ன பண்ணுவாருன்னா லிஃப்ட் பட்டனை தட்டி விட்டுருவாரு. கிருபை என்ன பண்ணுனா டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு அவங்க வர பல வருஷம் அவன் நமக்கு எப்படி தெரியுமா, கிருபை வந்து சர்ன்னு தூக்கின்னு போய் எங்க ஆண்டவர் நம்மளை நியமித்திருக்கிறார் அந்த இடத்துல போய் உட்கார வைக்கும். அந்த விதமான ஒரு கிளைமிங்குள்ள நம்ம போக போகிறோம். ரைஸ் அட்வான்ஸ். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஓகேவா, அடுத்தடுத்த வாழ்க்கையின் கட்டத்திற்கு அட்வான்ஸ் ஆக போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் எலிவேட் ஆக போகிறோம்.
அடுத்தது கட்டத்துக்கு எலிவேட் ஆக போறீங்க பாருங்க. கிக் அப்ஸ்டேர்ஸ், எட்டி மிதிக்க போறாராம். ஒரு எட்டு, ஆண்டவர் ஒரு எட்டி எட்டி விட்டு சர்ன்னு போய் எங்க உட்காரணுமோ அங்க. நிறைய பேரை வந்து எட்டி மிதிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க ஆண்டவர். ஏன் தெரியுமா? அழுக்குலயும் அசிங்கத்திலயும் குப்பையிலயும் எப்ப பார்த்தாலும் உட்காந்து, எப்ப பார்த்தாலும் பொலைமனே கிடைச்சு, எப்ப பார்த்தாலும் வாயை தந்தாலும் நெகட்டிவிட்டி. இந்த வருஷம் மாறட்டும். வாய் மாறுச்சுன்னா வாழ்க்கை மாறும், வார்த்தை மாறுச்சுன்னா வாழ்க்கை மாறும். அனுபவிச்சு நான் சொல்றேன். எப்ப என் வார்த்தை மாறுச்சோ அப்ப என் வாழ்க்கை மாறுச்சு. அது போல இந்த வருஷம் நம்ம எல்லாருடைய சூழல், நான் இங்க தாங்க இருப்பேன், நான் எப்படிதான் எனக்கு இதே பிடிச்சிக்கிறேன், எட்டி ஒரு மிதி மிதிப்பாரு. மேலான இடங்களுக்கு போய் உட்காரும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஆண்டவரே நல்ல மேல ஒரு நல்ல வேலை எட்டி மிதிச்சிங்க. நீங்க எட்டி மிதிக்கலன்னா நான் வந்து கீழ்பஞ்சே இருக்க மாட்டேன். நீங்க எட்டி மிதிக்கல, நீங்க என்ன இந்த லெவலுக்கு தள்ளனா நான் வந்து அதே குப்பை, அதே அசிங்கம், அதே இதுலதான் இருப்பேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. வாலிபர்கள் யாருன்னா இதை கேட்டிருந்தீங்கன்னா, திருமணம் பண்ணாதவங்க யாருன்னா இதை கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சில பேர் உங்களுக்கு இந்த வருஷத்துல பிரேக்கப் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் பிரதர் இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறீங்கன்னு கேட்காதுங்க. இல்ல, உங்களுக்கான அப்கிரேடே உங்களுடைய பிரேக்கப் தான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருடைய உறவுகள், நான் பிரேக்கப்னு சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பா கூட இருக்கலாம், ஓகேவா? பெரியவங்க யாருன்னா எல்லாருக்குமே இது பொது. சில பேருடைய உறவுகள் உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர விடாம தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பக்கத்துல உங்க ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃபையோ பார்க்காதீங்க. அவங்கள ஆசீர்வாதம் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தவர்கள். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கிறது தான் வேலையை தவிர அவங்கள எட்டி மதிக்கிறது இல்லை. அதனாலதான் நான் ரிலேஷன்ஷிப் சொன்னேன். ஓகே. பேர் வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு லவ்ன்ற பேர்ல இருக்கிறவங்க, இந்த ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல இருக்கும் தடை. ஆனா ஒரு எட்டி எட்டம்ல நம்ம எங்க போய் உட்காரணும், சிங்காசனத்திலேயே உட்கார போறோம். நம்மளோட கூட சேர்ந்து நம்மள கெட்டவங்க அங்கேயே இருக்க போறோம். ஓகே. நிறைய பேருக்கு இயேசு நாமத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ப்ரொமோஷன் இந்த வருஷத்துல வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்காது, கோச்சிக்காதீங்க. ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமான ப்ரொமோஷனை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்தருள போகிறார். ஹல்லேலூயா. எஸ், நெக்ஸ்ட் நம்ம போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு. ஹையர் கிரேடுக்கு ப்ரொமோட் ஆக போறோம். ஹையர் ப்ரொமோஷனுக்கு, பொசிஷனுக்கு ப்ரொமோட் ஆக போறோம். நான் சொன்னேன் எங்க சர்ச்ல இன்னைக்கு சாட்சி. போன வருஷம் வந்து நான் வந்து கல்வாரி கிறிஸ்து சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். இந்த வருஷம் அதாவது 2024 பத்தியா, இந்த வருஷம் வந்து எஸ்ஐசியில என்ன பாஸ்டராவே ஆகிட்டாரு. ஆண்டவர் லீட் பாஸ்டராவே ஆகிட்டாரு. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன்ற மாதிரி. அடுத்த வருஷம் என்ன ஆக போறாரு தெரியாது. ரெவரண்ட் பிஷப் எதுனா தட்டி தூக்கிட்டு வரா தெரியாது எனக்கு. ஆனா பொசிஷனல் சேஞ்ச் கிடைக்கும். பொசிஷனல் சேஞ்ச், அப்கிரேட்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? பொசிஷனல் சேஞ்ச் அதாவது ஏதோ ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. அது ஊழியமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் வாட் எவர். லீடர்ஷிப் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. லீடர்ஷிப் உங்களை தேடி வரும். தேடி வரும்போது தட்டி கழிச்சிடாதீங்க. ஏன்னா அப்கிரேட்ன்ற வார்த்தைக்குள்ளாக அது அடங்கி இருக்குது அந்த ஆசீர்வாதம். அதனால ஆசீர்வாதமா ஐயோ எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லாதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்ணும், மக்களை ஹேண்டில் பண்ற கிருபைகளை கர்த்தர் தந்தருவார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்ததுக்கு போலாம். இதுல பாருங்களேன், இந்த வருஷம் எப்படி தெரியுமாகுது? அப்கிரேடட் வெர்ஷனா இருக்க போறோம். மேம்படுத்தப்பட்ட ஒரு பதிப்பா நம்ம இருக்க போறோம். நம்மளோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் ஆக போகுது. மேம்படுத்தப்பட்ட திறமைகளோட நம்ம இருக்க போறோம். மேம்படுத்தலோட பயிற்சி நம்ம இருக்க போகுது. மேம்படுத்தப்பட்ட அமைப்போட நம்ம இருக்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையோட வசதி வாய்ப்புகள், மேம்படுத்தப்பட்ட வசதிகள் நமக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. தொழில்நுட்ப மேம்பாடு. இன்னைக்கு கூட ஜாக்கா கிட்ட நான் சொன்னேன், அழகா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனா அதுல வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஜாக் கம்பல்சரி போன் வாங்கணும், உன்னுடைய வீடியோ குவாலிட்டியா இருக்கு. ஆனா உனக்கு உண்டான, எனக்கு நல்ல போனு அக்கா வாங்கி கொடுத்துச்சு, ஓகேவா? ஏன்னா நான் நிறைய ஆன்லைன் யூஸ் பண்றேன்னு. அதான் சார், எனக்கு வாங்கி கொடுக்க தெரியல, உனக்கும் வாங்கிக்கோ, ஆண்டவர் உனக்கு தந்தாருல வராகன்ற மாதிரி, ஓகேவா? அப்கிரேடு பாருங்களேன், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடு. நமக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் நமக்கு தேவை. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கணும், அப்பதான் என் மூஞ்சி பல்ஸ் தெரியும். அப்பதான் நீங்க வந்து அட்டென்ஷன் வந்து சதறாம என்னுடைய வேர்ட் ஆஃப் காட கேட்க முடியும். அப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த போன் ரொம்ப முக்கியம், இந்த போன் வச்சுக்கிற ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லைட் முக்கியம், எல்லாமே ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஏதோ பிரதர் வார்த்தை போய் சேர்ந்தா போதும். ஆமா, வார்த்தையில தான் வல்லம் இருக்குது. இந்த லைட்டோ இந்த போனோ பிரச்சனை. ஆனால் இந்த போன், இந்த ஸ்டாண்டு, இந்த செட்டப் சரியில்லைன்னா வார்த்தை எத்தனை உங்ககிட்ட நான் சேர்க்கவே முடியாது. என் ரூம்ல இருக்கிற ஏசி ரொம்ப முக்கியம். அப்பதான் நான் வேர்க்காம நான் உங்களுக்கு வார்த்தையை சொல்ல முடியும். ஏசி ஒர்க் ஆகலன்னா என் உடம்பு வந்து ஸ்வெட்டி பாடி, ஓகேவா? சும்மாவே வேர்க்கும்.
வேத்து ஊத்துச்சுன்னா வார்த்தையை கேட்கும்போது வார்த்தை கேட்க மாட்டீங்க. ஐயோ பிரதருக்கு பாவம் வேர்க்குது, யாரு நான் பக்கத்துல உட்காந்து விசிறி விட்டா நல்லா இருக்குன்னு. போக்கஸ் அவுட். பாத்தீங்களா நம்மளுடைய வெளியரங்கமான சூழல் எவ்வளவு முக்கியம்ன்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அது போல அப்கிரேட் டெக்னாலஜி, தொழில்நுட்ப மேம்பாடு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பணம், பொருள், வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க கேட்டு வாங்குங்க. நீங்க கேட்க மறந்துட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா அப்கிரேட் என்ற வார்த்தைக்குள்ளதாக இவ்வளவு அப்கிரேடட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு போறோம். இயேசு நாமத்துல நான் சொல்றேன், சாதாரண ஆண்ட்ராய்டு மோட்ல இருந்து இந்த வருஷத்துல ஐபோன் மாதிரியான அப்கிரேடட் மோடுக்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அது நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா. எனக்கு ஐபோன் வேணுமா நில்சான்னு கேட்டா வேணான்ற வாண்டவருக்கு. ஏன்னா அது பிராண்ட் தான், கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை, அது யூசேஜ் கொஞ்சம் கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால வேணாம். ஓகேவா? ஆனா உங்களால அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்க முடியாது, கட்டி தழுவிக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு அந்த விதமான ஒரு அப்கிரேட் கொடுப்பாரு. ஓகேவா? அப்கிரேடட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க எந்த தொழில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்தெந்த இடத்துல தேவைன்னு தெரியாது, நான் வார்த்தையை பேசிட்டு போயிடுறேன். நீங்களும் உங்க ஆண்டவர்கிட்ட அது என்ன கதை ஏது கதைன்னு கேட்டு வாங்கி. மேம்படுத்தப்பட்ட ஒரு தயாரிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்க போகுது. மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்க போகுது. மேம்படுத்தப்பட்ட சேவையை நாம் இந்த உலகத்திற்கு செய்ய போகிறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? இதை கேட்கும் போது எனக்கு பயங்கரமாகுது. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது ஹalleluya. எஸ், அப்கிரேட் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா மேம்படுத்தல், பதவி உயர்வு, ஒரு நிலை உயர்வு, திறம் உயர்வு, தரம் உயர்வு. ஹalleluya. சிம்பிளா சொல்லணும்னா அப்கிரேட்னா என்னன்னா டு சேஞ்ச் சம்திங் so that it is of a higher standard. மேலும் உயர்தரமாகுமாறு ஒன்றை மாற்றியமை. இதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட் இல்லடா, இதுதான் பெஸ்ட். அந்த இப்போ இருக்கிற நிலைமையை விட உங்களுடைய பெஸ்டான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போய் சேர போகிறீர்கள். ஹalleluya. இயேசுவின் நாமத்துல நான் சந்தோஷமா உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஆமென் என்றும் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லு, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம். அவன் அப்படியே விட்டுல பாருங்களேன். பியூட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இது எல்லாமே அப்கிரேட்ல வந்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேர்சஸ் பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம், கட்டுண்டவனை கட்ட அழுத்து, எல்லாமே அப்கிரேட். கட்டு உண்டவனை என்ன பண்ணும்? சும்மாரா கட்டை லூஸ் பண்ணி விடுப்பா, கிடையவே கிடையாது. கட்டு உண்டவனை கட்ட அழுகணும், அவன் கை கட்டப்பட்டு விடுதலையோட ஆராதிக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஒரு பர்சன் மேல கண்ணை வச்சிட்டாரு, கைய வச்சிட்டாரு அப்படின்னா அவன் வந்து யார் நினைத்தாலும், உலகத்துல யார் நினைச்சாலும் அவனை தடை பண்ண முடியாத அளவிற்கு ஒரு மேம்பாடையும் ஒரு அப்கிரேடையும் கர்த்தர் தருவார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் 2025 வேற லெவல் அப்கிரேட் தரப்போறாரு. நான் சொல்றேன், கடைசி வாரம், லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் 2025 சாட்சியின் நேரமா நம்ம ஒதுக்க போறோம். வேர்ட் ஆஃப் காட் எல்லாம் கிடையாது, ஏன்னா அவர் செய்த நன்மைகள் கொட்டி கிடக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தேவைப்படும். டைம் பத்தாது நான் சொல்றது. நான் 30 நிமிஷம் பேச போறேன். பேசுங்க, கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் அவ்வளவு இருக்கும். 30 நிமிஷம் கம்மி நான் சொல்றது. நிறைய டைம் எடுத்து நம்ம பண்ண போறோம். நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் கம்மி. நிறைய வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம், வரலனாலும் பரவாயில்ல, நம்மளால குவாலிட்டி கொடுக்கலாம். ஓகேவா? அதனால நம்மளோட இணைந்து இந்த வருஷம் ஃபுல்லா பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிற ஒரு சில பேர் இன்றைக்கு புதுசா கலந்துக்கினீங்க, ஏன்டா வந்து ஆயிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? கன்சிஸ்டன்டா வந்தா இதோட அருமை என்ன, இந்த வேர்டோட அருமை என்ன, இந்த சர்ச்சோட அருமை என்னன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஐயோ வந்துட்டுமே, அத்தோட வந்தே ஆகணுமே, இதுல இவ்வளவு இருக்குது வெயிட்டேஜ். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரு, உங்களுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட நட்ஜ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வர சண்டேவுடைய வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனவரி மாசத்துக்கான அப்கிரேட் என்ன, எந்த விதமான அப்கிரேட் இந்த மாசம் கர்த்தர் நமக்கு தரப்போறாரு, பிப்ளிக்கலா எந்த ஒரு வார்த்தையை நம்ம உள்வாங்க போறோம், எந்த வார்த்தையில நம்ம தியானம் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த சட்டை நான் பிளஸ் பண்றவங்க மேல, யூடியூப்ல கேட்கறவங்க மேலயும் நான் இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இந்த லைவ்ல கேட்டு இருக்கிறவங்க மேலயும் உங்களோட வார்த்தையை வந்து நான் பிளஸ் பண்ணி ஜோம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு காணிக்கை வேலைக்குள்ள நம்ம போக போறோம். இயேசு நாமத்துல நான் உங்களை பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தையை கேட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிங்க, அது உண்மைதான். இருந்தாலுமே இந்த வேர்டு என்று பிரத்யேக பேசியிருப்பாரு, எதனா கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்க. ஆண்டவர் வந்து லேஸ்பட்ட ஆளே கிடையாது. எதனா கிடைக்காதான்னு நினைச்சு வந்தவங்க வந்து முழுமையா கொடுத்துருவார்.
அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை பாருங்க. முழுமையா கொடுத்துருவாரு. இந்த வேர்டுடைய அர்த்தம் ஆழம் வந்து ரொம்ப அதிகம். வருஷம் ஃபுல்லா தியானிச்சாலும் ஐயோ 10 வருஷம் கூட போவோம் போலேன்ற மாதிரி அது ஆழம் இருக்கு. ஓகேவா? 52 வாரங்கள் பத்தாது. அந்த அளவுக்கு இதுல ஆழம் அதிகம். நம்ம வந்து நீச்சல் ஆழம் போக போறோம். தன்னை முழுகிற அளவுக்கு நீச்சல் ஆழம் பயணித்து இதை பண்ண போறோம். தியானிக்க போறோம். ஹalleluya. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் யூடியூப்ல கேட்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை வந்து ஜூம்ல இப்ப லைவ்ல கேட்டிருக்காங்களோ, எல்லாரையும் நீர் அபரவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், அப்கிரேட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்க மேல நாங்களே தீர்க்க தரிசனங்களை பேசிக் கொடுக்கிறோம். நிறைய நெகட்டிவான வார்த்தைகள் பேசியிருக்கிறேன் 2024. ஆனா இந்த வருஷம் இட்ஸ் டைம் ஃபார் அப்கிரேட் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏசப்பா, நாங்க எல்லாருமே ஈக்குவலா ரொம்ப எக்ஸைட்டடா காத்து கொண்டு இருக்கோம். ஐயோ, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதோ. கர்த்தர் சும்மாவே நல்லவரா இருப்பாரு. சும்மாவே நம்மள அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போவாரு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிட்டு செஞ்சாருன்னா அது எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கு, எவ்வளவு பெரிய மேம்பாடா இருக்கும்ன்றத நாங்க அந்த நேரத்துல உணர்றோம். ஏசப்பா, எங்களுக்கு நீங்க உதவி செய்து தரல வேண்டுமா செபிக்கு. இந்த வந்த வார்த்தைய ஒவ்வொரு நாளும் நாங்க ஆசை போட்டு ஆராய தியானிக்க கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஏசப்பா, எங்களோட லைஃப்ல எந்தெந்த ஏரியாஸ்ல லைஃபே நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க, அது நிஜம். ஆனா எந்தெந்த ஏரியாஸ்ல, எந்தெந்த மந்த்ஸ்ல, எந்தெந்த மாசம் எந்த விதமான மேம்பாடு எங்களுக்கு கிடைக்கணும், எப்படி அந்த மேம்பாடை நாங்க ஹேண்டில் பண்ணணும், எப்பேற்பட்ட மேம்பாடு, இந்த மந்த்துக்கு என்ன, அடுத்த மந்த்துக்கு என்ன, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்னோட அப்கிரேட் இந்த பிரச்சனையில எனக்கு எப்படி உதவும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏசப்பா அணுவா சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்க புட்டு புட்டு வைக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருடம் முழுவதும் இந்த திருச்சபை உலகத்திற்கு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நீங்க பேர் கொடுத்திருக்கீங்க. சர்வதேச அளவிற்கு இந்த திருச்சபை பிரகாசிக்க போறதுக்காக நன்றி. யார் யாருக்கெல்லாம் டார்க்னஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் ஒளி அவசியம், வெளிச்சம் அவசியம், எல்லாரிடத்திலும் இந்த வார்த்தை போய் சேர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லாருமே அங்க எல்லாருமே ஒன்றிணைந்து அப்கிரேட் ஆகி கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்க கட்ட எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இருந்ததே இல்லாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் வருஷன் நாங்க இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வேர்ட் ஆஃப் தி இயர்க்காக நாங்க மனதார நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நாங்க எதோ வார்த்தைகளை உலகம் ஃபுல்லா கேட்டுருவோம். அப்கிரேட்ன்ற வார்த்தையை நாங்க கேட்டதே இல்லை, யோசிச்சதே இல்லை, டீப் டைவ் பண்ணதே இல்லை. ஏதோ போனுங்கள்ல சிஸ்டம்ல இருக்கிற வார்த்தை நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குதுன்றத இந்த எஸ்ஐசி திருச்சபை மூலியமா நீங்க மூலியமா நீங்க பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெறவும் தனித்தனியும் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். பாக்கியமும் நன்மை உண்டாகட்டும் ஏசப்பா. நன்மையும் கிருபையும் தொடர் விளைவாக பெற்றுக்கொள்வதன் விளைவாக, வார்த்தையை பெற்றுக்கொள்வதன் விளைவாக, காணிக்கை கொடுப்பதன் விளைவாக, பிரேயர்ஸை கொடுப்பதன் விளைவாக, துதியை கொடுப்பதன் விளைவாக பல ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை வேற லெவல் இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் திருச்சபை நிமித்தம் எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அது போல இவர்கள் நிமித்தம் இவருடைய நண்பர்களும் இவருடைய நேசிக்கிறவங்களும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்களோட சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஒரு டிவைன் அப்கிரேட, தெய்வீக மேம்பாட இவர்களுடைய எங்க எல்லாருடைய வாழ்க்கையின் மேலையும் குடும்பங்கள் மேலையும் சந்ததி மேலையும் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல ஆமென் என்றும் ஆமென் என்றும் பரிசுத்த ஆவியானவருடைய முழு வழிநடத்துதலுக்குள்ளாக இந்த 2025 முழுவதுமா all those 365 days on a whole 24/7 நீங்க தலைமை தாங்கி நடத்த வேண்டுமா நாங்க சொல்லி தலைமைத்துவத்தை உங்ககிட்ட நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுங்க. அது போல நாங்க ஜஸ்ட் சிட் பேக் பண்றோம், ரிலாக்ஸ் பண்றோம். நாங்க அமர்றேன் சார். நாங்க நிறைய ஓடி பிரயாசப்பட்டு நான் பாத்துக்கிறேன் ஆகட்டும்ட்டு பல்ப் வாங்கினதெல்லாம் போனேன். இந்த வருஷம் நான் உட்காந்து ராஜா நீர் செய்த நன்மைகளை, நீர் எனக்காக செய்ய போகிற யுத்தங்களை உட்காந்து வேடிக்கை பாக்குறப்பான்ட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து எப்படி அப்கிரேட் பண்ண போறீங்க, எந்த மாதிரி அப்கிரேட் பண்ண போறீங்கன்றத அணுவா ரசித்து ருசித்து அனுபவிக்கின்ற வேலையை மாத்திரமே நாங்கள் செய்ய கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்படி அப்கிரேட் பண்ணும் போது ஒரு போனுக்கு அப்பார்ட்மெண்ட் கம்முன்னு கிடக்கும், அது யூஸே பண்ணக்கூடாது. அது போல நீர் எங்களை அப்கிரேட் பண்ணும் போது இலைப்பாறுதல்ல நாங்க அப்கிரேட் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிரைண்டிங்ல இல்ல, கிரைண்டிங்ல இல்ல,
ஓடி உழைச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அப்கிரேட் கிடையாது. உங்களுடைய அப்கிரேட் எப்பவுமே இளைப்பாறுதல்ல நீங்க அப்கிரேட் கொடுப்பீங்க. நீங்கள் நல்ல ரெஸ்ட்ல, நல்ல உறக்கத்துல, நல்ல தூக்கத்துல, நல்ல ரிலாக்ஸ் ஸ்டேட்ல நீங்க ஒரு விதமான அப்கிரேட் எங்களோட வாழ்க்கையில பண்ணுவீங்க. ஏன்னா நாங்க ஓடி பிரயாசப்பட்டு உழைச்சு ஒரு அப்கிரேட் வந்துச்சுன்னா, நான் நான் செய்தேன், இது என் உழைப்பு அப்படின்ற சுயப்பெருமை எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே, எப்படி இதெல்லாம் என்ன தேடி வருது? நான் எதுவுமே பண்ணலையே, இதெல்லாம் எப்படி கர்த்தர் எனக்கு ஏன் செய்றாரு? அதுதான் கிருபை அப்படின்னு நாங்க சொல்லும்போது, தகுதி இல்லாத எங்கள் மேல அபரிவிதமாய் ஊற்றப்படுகிற அந்த அப்கிரேடிங் கிஃப்ட், அந்த ஹோலினஸ், அந்த கிரேஸ், அது நிச்சயம் முழுக்க 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 100% இல்ல, 200%, 1000% தேவநாம மகிமைக்கு இது கர்த்தர் செய்தார். இதை கர்த்தர் செய்தார். என் பங்கு எதுவுமே இல்லைங்க. நான் எதுவுமே செய்யலைங்க. நாங்க டிசம்பர் மாசம் சாட்சி சொல்லும் போது அதான் இப்ப சொல்ல போறேன். ஏங்க நான் எதுவுமே செய்யலைங்க. என்னை கம்முனு உட்கார வச்சு அழகு பாக்குறாங்க. என்னை சுத்தி காரியங்கள் நடக்குதுங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் கம்முனு நான் பாட்டு என் வேலையை பார்த்து நான் சும்மா கிடக்குறேன். சும்மா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கர்த்தர் செய்தார். எனக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் சொன்னதை மட்டும் நான் செய்யறேன். சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார், நான் அதை கீழ்ப்படிவேன், நான் செய்வேன். ஆனா எனக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் கர்த்தர் செய்தார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் நிலைநிறுத்தினார், கர்த்தர் அப்கிரேட் பண்ணாரு, கர்த்தர் காப்பாற்றினார், கர்த்தர் தப்புவித்தார், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தரை ப்ரமோட் பண்ண சொல்லத்தக்கதாக முழுக்க முழுக்க வாயை திறந்தாலே இயேசு இயேசு இயேசுன்னு வரத்தக்கதாக ஒரு டிவைன் ஏரா, தெய்வீக வழிநடத்துதல் இருக்கிற ஒரு ஏரா இந்த ஏர் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான நன்மைகளும் எங்களை வந்து சேர கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான கிருபைகளையும் நாங்க இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம், நாங்க சுதந்திரத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்துல நீர் கொடுத்த இந்த வார்த்தை அப்கிரேட் என்ற வார்த்தையை ஹோல் ஹார்ட்டடா முழு மனசோட நாங்க கட்டி தழுவுறேசப்பா. நீங்கள் யார் என்பதை நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென்.